வணக்கம் and welcome viewers. நான் ஒலியோவியன் back with another travel vlog. இப்போ நான் இருக்கிற இடம் சென்னை கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான். நான் மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். 1967 இருந்து தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ராவல்ஸான விவேகமில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். பேக்கேஜை சேஃபாக ஃபிட் பண்ணிவிட்டு டிரைவர் கிட்ட சீட் நம்பர் சொல்லி ஒரு என்ட்ரியும் போட்டுட்டேன். ஒரு வழியாக எல்லாரையும் தாண்டி சென்டராக புக் பண்ணின என்னோட சீட் U19க்கு வந்தாச்சு. எல்லா கேபின்லேயும் ப்ளூ கலர் சீட்ஸ், ப்ளூ கலர் கர்டைன்ஸ்னு போட்டிருக்காங்க. ப்ரௌன் கலரில் பெட்ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சீட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்பர் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து சார்ஜிங் பாயிண்ட், மொபைல் ஹோல்டர்ஸ், தலைக்கு மேலே ஏசி வென்ட்ஸ், ரீடிங் லேம்ப்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேபின்லேயும் சின்னதாக ஒரு டிவி வித் ஸ்பீக்கர் இருக்குது. பெட்ஷீட்ஸ் எல்லாமே ஏசிக்கு வித்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. என்னோடய சீட் மட்டும் இல்லை, பக்கத்து சீட்டில் கூட செக் பண்ணேன். அதோடு சேர்த்து எமர்ஜென்சி ஹேமர் கூட கொடுத்துருக்காங்க. சென்டர் சீட் நான் போட்டிருக்கிறதுனால என் தலைக்கு மேலே ஒரு பெரிய ஏசி வெண்ட், ரொம்பவே சில்லுன்னு காற்று வருது. மேலே ஏறவோ இறங்கவோ பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹேண்ட் கிரிப், பஸ் ரன்னிங்கில் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் சீட், அதில் தான் டிரைவர் ஸ்வாப் பண்ணும்போது எய்தர் டிரைவர் ஆர் கிளீன் இந்த பஸ் 10 PM ஸ்டார்ட் பண்ணி 4 AM மதுரை ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. இது மதுரையோட ஸ்டாப் ஆகிற பஸ் இல்லை, தூத்துக்குடி வரைக்கும் போகிற பஸ். நான் ஒருத்தன் தான் மதுரையில் ட்ராப் போல், மிச்சம் எல்லாருமே தூத்துக்குடி தான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 4 AMக்குள்ளே இந்த டிராஃபிக்கை தாண்டி போக வாய்ப்பே கிடையாது. தெரியாத அளவுக்கு ஒரு தூக்கம். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ரைட். வால்வோனா சொல்லவா வேணும். ஆனால் இந்த கார் இடிக்கிற வரைக்கும்
அரவுண்ட் 6:10 ஆகுது. இந்த கார் பஸ்ஸோட ரைட் சைடில் வந்து இடித்து ஒரு 4 சுற்றி போய் பிரிட்ஜில் மாட்டுச்சுங்க. அந்த சேதம் தான் இது. நல்ல வேளை காரில் இருந்த யாருக்குமே எந்த அடியுமே படலை, வெறும் உள்காயம்தான். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் டைமுக்கு போகவே முடியாதுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஆனால் டிரைவர் அண்ணா, நீ கவலையே படாத தம்பி, நான் உன்னை சொன்ன டைமுக்கு போய் விடுவேன்னு சொன்னாங்க. மதுரை அவுட்டர் பைபாஸில் பாண்டி கோயில் ஜங்ஷனில் என்னை கரெக்டாக இறக்கி விட்டுட்டு பாய்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, மாட்டுத்தாவணியில் ஒரே ஒரு ட்ராப் தான் இருக்குது, இந்த இடத்துல இறங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏற்கனவே அந்த ஆக்சிடெண்ட்டில் 1/2 அன் ஹவருக்கு மேலே டிலே ஆச்சு. சரி பரவாயில்ல, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நானும் இறங்கி வந்துட்டேன். எனக்கு அஷ்யூர் பண்ண மாதிரி 6 AM இல்லைனாலும் 6:30க்கு மதுரையில் வந்து இறக்கி விட்டாங்க. அது வரைக்கும் பாராட்டலாம்.